Morning, children. Good morning, teacher. Good morning, Good morning. நாங்கள் miss. இன்றைக்கு Good morning, teacher. Good morning. Good morning, miss. Good morning. Morning, miss. Good morning, Morning. teacher. Good morning. Good morning. Good morning, miss. எல்லாரும் எப்படி தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க? சந்தோஷமா கொண்டாடினீங்களே? Om. சந்தோஷமா கொண்டாடி இருக்கீங்க. படிக்கலாம். Om. okay. என்ன teacher? சரி, நாங்கள் இன்றைக்கு எம்மைச்சூழ உள்ள பிராணிகள் தொடர்பா கடந்த வகுப்புல பார்த்த நாங்கள் இந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இதுல பாருங்க பிள்ளைகள், தாவர உண்ணிகள். தாவர உண்ணின்னு சொன்னா என்ன? தாவர பகுதிகளை மட்டும் உணவா உட்கொள்ற பிராணிகளைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? தாவர உண்ணிகள் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? தாவர உண்ணிகளுக்கு வந்து பொதுவாக எதை உண்ணும்? தாவரங்கள்ல இருக்கிற பூக்கள், இலைகள், தளிர்கள், குருத்துகள், அதாவது அவற்றை மாத்திரம் உணவாக உட்கொள்கின்ற பிராணிகளைத்தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? தாவர உண்ணிகள் என்று சொல்லுவோம். தாவர உண்ணிகள். அதாவது பாருங்க, இந்த தாவர உண்ணிகளுக்கு உதாரணம் ஆடு, மாடு, முயல், அணில், கிளி, நத்தை, கழுதை, ஜானை, வண்ணத்து பூச்சி, இதுகள் எல்லாம் என்ன? தாவர உண்ணிகள். அது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி வரும். வெட்டுக்கிளி என்னத்தை சாப்பிடும்? இல்லையத்தான் வெட்டுக்கிளி சாப்பிடும். அதே மாதிரி நத்தை, வண்ணத்து பூச்சி வந்து தேனில பூவில இருக்கிற தேன் குடிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அணில் வந்து காய் பிஞ்சுகளை வந்து சாப்பிடும். ஆடு மாடுகள் என்ன செய்யும்? புல் உண்டுகளை ஆடு மாடுகள் சாப்பிடும். இது வந்து இந்த தாவரத்தினுடைய பகுதிகள். இந்த தாவரத்தினுடைய பகுதிகளை சாப்பிடுறதுதான் என்ன? இந்த தாவர உண்ணிகள் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? எல்லாருக்கும் தெளிவா விளங்குதோ? ஓகே, அடுத்ததை பார்ப்போம். தாவர உண்ணிகள் பார்த்துட்டோம். அடுத்ததா பார்க்க போறது ஊனுண்ணிகள். ஊனுண்ணிகள் அல்லது மாமிச உண்ணி என்று சொல்லுவோம். ஊனுண்ணிகள் அல்லது மாமிச உண்ணிகள். சரியா பிள்ளைகள்? ஊனுண்ணி என்று சொன்னா மாமிசத்தை மாத்திரம் உணவாக உட்கொள்ளுகிற பிராணிகளை ஊனுண்ணிகள் என்று சொல்லப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிலந்தியை பாருங்க. சிலந்தி வந்து என்ன? சிலந்தியை பாருங்க. சிலந்தி என்ன செய்யும்? தானே ஒரு விலையோண்ட பின்னி அந்த விலையில வந்து அகப்படுகிற பூச்சி புழுக்களை சாப்பிடும். தெரியவில்லை? அதே மாதிரி சிங்கம் என்ன செய்யும்? காட்டுல வேட்டையாடி சாப்பிடும். தனக்கான இரையை தானே தேடிக்கொள்ளும். அடுத்த பாருங்க, இந்த தேரை, அடுத்த தவளை, நதி, புலி, கழுகு, அடுத்த மீன்கொத்திய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மீன்கொத்தி மீனை பிடிச்சு சாப்பிடும். அதே மாதிரிதான் கொக்கும் மீன் பிடிச்சு சாப்பிடும். அடுத்த முதலை, பாம்பு, சிலந்தி, இதுகள் எல்லாம் என்ன? இந்த ஊனுண்ணி வகைக்குள்ள அடங்கும். அதாவது மாமிசத்தை அதாவது ஒரு விலங்கத்தான் அதை பிடிச்சு சாப்பிடும். மாமிசத்தை மாத்திரம் உணவாக உட்கொள்கிற பிராணிகளை நாங்கள் ஊனுண்ணிகள் என்று சொல்லலாம். அடுத்ததை பாருங்க, அனைத்து முன்னிகள். அனைத்து முன்னிகள் என்று சொன்னா என்ன? தாவர உண்ணிகளும்
தாவரத்தின் பகுதிகளையும் சாப்பிடும், அதே சமயம் மாமிசங்களையும் சாப்பிடும். இவ்வாறான இரண்டையும் உணவாக உட்கொள்ளுகின்ற பிராணிகள் தான் எப்படி சொல்லப்படும்? அனைத்து முன்னிகள் என்று சொல்லி சொல்லப்படும். மனிதனப்ப மனிதன் அனைத்து முன்னி. ஏன்னு சொன்னா மனிதன் மாமிசமும் சாப்பிடுவான், தாவர பகுதிகளில் இருக்கிற காய்கறி மரக்கறி வகைகளையும் மனிதன் சாப்பிடுவான். இதனால இது என்ன? மனிதன் ஒரு அனைத்து முன்னியாகவே கருதப்படுவான். அது மட்டும் இல்லாம பாருங்க பிள்ளையர், சரி அடுத்த பாருங்க பிள்ளையர், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாய், கோழி, தேனி, குளவி, எறும்பு, மீன், வேற என்னென்ன வரும்? அனைத்து முன்னியாக நாய், பூனை இதுகள் எல்லாமே வரும். நாய் என்ன செய்யும்? நாங்கள் வைக்கிற மரக்கறி உணவையும் சாப்பிடும், மச்ச உணவையும் சாப்பிடும். அதே சமயம் அது வேட்டையாடியும் சாப்பிடும். அதே மாதிரி கோழியை பாருங்க, கோழியும் என்னென்ன பூச்சி புழுக்களை சாப்பிடும். அதே மாதிரி மரங்கள்ல இருக்கிற குருத்துக்கள் எல்லாம் தளிர்களை வந்து அதை கொத்தி கொத்தி சாப்பிடும். அடுத்த பாருங்க மீன். மீனும் வந்து என்ன? பாசிகளையும் சாப்பிடும், அதே சமயம் பெரிய மீன்கள் சிறிய மீன்களையும் சாப்பிடும். சரி, அப்ப அது அனைத்து முன்னிக்குள்ளதான் அடங்கும். அடுத்த பாருங்க குளவி. குளவி வந்து எங்க தேனை சேகரிக்கிறது. தேனை சேகரிக்கும், எல்லா இடத்துல இருந்தும் தேனை வந்து சேகரித்து கொண்டு வரும். சரியா பிள்ளையா? அடுத்த பாருங்க கரப்பான் பூச்சி, கடற்குதிரை, மைனா, வேற எலி, இவ்வாறான பிராணிகள், காகம், இதெல்லாமே அனைத்து முன்னிகளுக்குள்ள அடங்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பூனை, பூனை எவ்வளவு அந்த கழுத்துல பிடிச்சு கொண்டு கவ்வி கொண்டு போற பிராணிகள் என்னென்ன? பூனை, நரி, இவ்வாறான பிராணிகள் இந்த தனது குட்டிகளை வந்து கழுத்துல கவ்வி கொண்டு போகும். பூனை, நாய், நரி, அணில், எலி, இவ்வாறான பிராணிகள் வந்து தன்னுடைய குட்டியினுடைய கழுத்துலதான் அந்த அதுகள் கவ்வி கொண்டு போகும். சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க இந்த காகம். காகம் என்ன செய்யுது? சுற்றாடலை வந்து தூய்மையாக்குறது. இந்த அனைத்து முன்னிகளாக அடங்குகின்ற காகம் வந்து காகத்துக்கு இருக்கிற நல்ல பண்புகள் என்ன? ஒற்றுமையா இருந்து உணவை உண்ணும் போது ஒற்றுமையாக சாப்பிடும். தன்னுடைய இனத்தவரையும் அழைத்துத்தான் அது உணவை உண்ணும். அடுத்த பாருங்க எறும்புக்கு இருக்கிற பண்பு வந்து என்ன? சுறுசுறுப்பாக இயங்கும் இந்த எறும்பு. அதே சமயம் தலைவனை பின்பற்றி, எறும்பை போல யாருமே நேராக நடக்க தெரியாதுன்னு தான் சொல்ல வேணும். எல்லாரும் ஒழுங்கா நடப்பினமோ இல்ல. எறும்புக்கு இருக்கிற சுறுசுறுப்பும் நேர்மையும் எங்களுடைய நாங்கள் எறும்பை போல பழகிக்கணுமேன்னு சொன்னா எங்களுக்கு அது நல்லதாகத்தான் அமையும். அடுத்ததை பாருங்க, இப்ப நாங்கள் பார்த்தது என்னென்ன? தாவர உண்ணிகள். தாவர உண்ணியை வேறு எப்படி சொல்லுவோம்? இலை உண்ணிகள் என்று சொல்லுவோம் தாவர உண்ணிகள். அடுத்தது என்ன? மாமிச உண்ணி, அதாவது விலங்குண்ணி என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க அனைத்து முன்னிகள். அனைத்து முன்னிகள் என்று சொன்னா தாவரம் மற்றும் மாமிசம் என்பவற்றை உணவாக உட்கொள்ளுகின்ற பிராணிகள் நாங்கள் சொல்வது அனைத்தும் உண்ணிகள் என்று சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்குதோ? எல்லாம் விளங்கிட்டோம். இலையுண்ணி என்று சொன்னா என்னன்னு தெரியும். அடுத்தது விலங்குண்ணி என்று சொன்னா என்னன்னு தெரியும். அடுத்தது அனைத்து முன்னி என்று சொன்னா என்னன்னு தெரியும். இதை விட வேறு ஏதாவது தெரியாம இருக்கோ? இனி நாங்கள் அடுத்தது விலங்குகளை நாங்கள் அடிப்படையில பாகுபடுத்தினோம். இப்ப ஒரு வகை உணவு உள்ளூர அடிப்படையில பாகுபடுத்தினாங்க. இனி எத்தனை கால்களை கொண்டுள்ளன
அதன் மூலம் நாங்கள் பாகுபடுத்த போறோம். சரியா பிள்ளைகள்? முதல் 4 கால்கள் உள்ள பிராணிகள். 4 கால்கள் உள்ள பிராணி. விலங்குகள் எல்லாத்துக்குமே 4 கால் தானே மிஸ்? ஓ, விலங்குகளுக்கு பொதுவாக 4 கால் இருக்கு. சரியா பிள்ளைகள்? விலங்குகளுக்கு நாங்கள் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா முயலுக்கு 4 கால். முயல் வந்து என்ன விரும்பி சாப்பிடுற உணவு சிறு புல்லடி. என்ன உணவு? கரட்டை விட சிறு புல்லடி மிகவும் விரும்பி உண்ணுற உணவு. அடுத்த பாருங்க, இந்த சிறுத்தைக்கு இருக்கிற சிறப்பு என்ன? வேகமாக ஓடக்கூடியது. இதுல நிக்கிறது அடுத்த சிங்கத்துக்கு இருக்கிறது என்ன? சிங்கத்தின் கச்சனை ஒளி எத்தனை? 8 கிலோமீட்டர் வரையான தூரத்துக்கு அடுத்த நாய்க்கு இருக்கிற சிறப்பு என்ன? நாய் வந்து மோப்ப சக்தி உள்ள நன்றி உள்ளது. மோப்ப சக்தி உள்ள பிராணி. நாய்க்கு நாங்கள் சாப்பாடு வச்சோம்னு சொன்னா அது எங்களுக்கு எந்த காலத்திலும் அதை மறக்காது. நன்றி உள்ள ஒரு பிராணி. ஓ, அடுத்தது பாருங்க. இரண்டு கால்கள் உள்ள பிராணிய பார்ப்போம். 2 கால்கள் உள்ள பொதுவாக எதுவா இருக்கும்? பறவைகளுக்கு என்ன 2 கால்கள்? பறவைகளுக்கு பொதுவாக இருக்கிறது 2 கால்கள் பொதுவாக இருக்கும். அடுத்தது விலங்குகளுக்கு 4 கால் இருக்கும். இதுல பாருங்க, இதுல கிளிக்கு பாருங்க. கிளியில இருக்கிற சிறப்பு என்ன? அந்த சூழல் இந்த மரத்தின் நிறத்தை கொண்டு இருக்கிறதால அது மரங்கள்ல இருந்து ஏதாவது ஆபத்து கிடைக்கும்னு சொன்னா இப்ப அதுல இருந்து தப்பிக்கொள்ளும். இலை நிறத்துலதான் இருக்குது கிளி. அடுத்த இதை பாருங்க, இந்த அன்னம், இந்த வாத்தை பாருங்க பிள்ளைகள். வாத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு சொன்னா இது தண்ணிக்குள்ள நனையாம அது இந்த உடல்ல காட்டுக்கோழி. காட்டுக்கோழியில உங்களுடைய தாராக்கு வந்து மென் சப்பு காணப்படுது. நீங்க குடியாளர்ல மென் மீன்கொத்தி மீன்களை பிடிச்சு சாப்பிடும். அடுத்தது கழுகு. கழுகுக்கு இருக்கிறது என்ன ஒரு சிறப்பு இயல்பு? தூரத்து பார்வை. தூரத்துல இருந்து எதையும் பார்த்து அது தன்னுடைய இலையை தேடிக்கொள்ளக்கூடிய கூர்மையான பார்வை திறன் கொண்டது இந்த கழுகு. அடுத்தா பாருங்க கொக்கு. கொக்கும் அதே மாதிரிதான் மீனை பிடிச்சு உண்ணக்கூடிய ஒரு பிராணி, பறவை. அடுத்தா பாருங்க மரங்கொத்தி. இந்த அழகு வந்து மிகவும் என்ன வலிமையானது. என்னன்னு சொன்னா அது மரத்தையே துளையிடக்கூடிய ஒரு வலிமை மிக்கதுதான் என்ன இந்த மரங்கொத்தி பறவை. சரி, நாங்கள் இனி அடுத்ததுக்கு போவோம். இப்ப 4 கால் இருக்கிறது என்னன்னு பார்த்து நாங்கள் 2 கால் இருக்கிற பிராணிகள் என்னென்ன என்பதை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பாருங்க 6 கால்கள் உள்ள பிராணிகள். 6 கால்கள் உள்ள பிராணிகள் எல்லாரும் பாருங்க. இதுல இருக்கு நுளம்பு, தேனி, வண்டு இருக்குது. அடுத்தா பாருங்க நுளம்பாலங்களுக்கு என்ன பல்வேறுபட்ட நோய்கள் எல்லாம் ஏற்படுது. என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது? நுளம்பால டெங்கு நோய் ஏற்படுது, சிக்குன்குனியா, டெங்கு, மலேரியா, ஜானைகள். இந்த நுளம்பின் மூலம் இவ்வாறான நோய்கள் ஏற்படுது. அடுத்த பாருங்க தேனியில இருந்து உங்களுக்கு தேன் கிடைக்குது. இதால எங்களுக்கு என்ன பொருளாதார ரீதியில நாங்கள் என்ன வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மையை எங்களுக்கு பெற்று தருகிறது. அடுத்தது வண்டுக்கு எத்தனை கால் இருக்குது? 6 கால் இருக்குது. அடுத்த பாருங்க ராமபானம் என்ன செய்யும்?
ராமபாணம் வந்து புத்தகங்களை அரிக்கக்கூடியது ராமபாணம். அடுத்தா பாருங்க கரப்பான். கரப்பான் பூச்சியை பாருங்க. கரப்பான் பூச்சியின் இரத்தம் என்ன நிறம்? வெள்ளை. கரப்பான் பூச்சியினுடைய ரத்தம் என்ன நிறம்? வெள்ளை. வெரி குட். என்ன நிறம்? வெள்ளை. 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 சரி, அடுத்தது பாருங்க தும்பி. தும்பி என்ன? ஓ வெள்ளை. தும்பி எந்த எந்த சின்ன சின்ன இது அந்த உண்ணிக்குள்ள அடங்கும்? ஊருண்ணியோ இலையுண்ணியோ அனைத்து உண்ணியோ எந்த வகைக்குள்ள அடங்கும்? மின்மினி பூச்சியோட கலர் பச்சையோ? இல்ல, அது வெளிச்சமா இருக்கும். இது கலர் இல்ல, அது இலையில இருக்கிறபடியா அது இலையன்ற கலர் தெரியுது. இது மின்மினி பூச்சி. அந்த வெளிச்சம் எப்படி வெளிச்சம்? பச்சைன்னு சொல்லலாம். அது பச்சை. ஒரு பச்சை അതിന്റെ வெளிச்சம். அப்படித்தான். വെളിച്ചം മഞ്ഞൾ. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க. ടീച്ചർ, മിന്നിനി പൂച്ചിന്റെ വെളിച്ചം என்ன നിറം? மஞ்சள். ടീച്ചർ, மெல்லிய பச்சையாவும் தெரியும். அதனுடைய வெளிச்சம். ஓ, அடுத்தது பாருங்க. தும்பி என்ன வகைக்குள்ள அடங்கும்? ஊருண்ணியோ விலங்குண்ணியோ தாவர உண்ணியோ? எந்த வகைக்குள்ள அடங்கும்? ஓ, ஊனுண்ணி வகைக்குள்ளதான் இந்த தும்பி அடங்கும். அடுத்தது பாருங்க இந்த அந்து பூச்சி. அந்த பூச்சி. அடுத்தது வண்ணத்து பூச்சி. இவையெல்லாம் 6 கால்களை கொண்ட பிராணிகள். 6 கால்களை கொண்ட பிராணிகள் இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு என வெட்டுக்கிளி வரும், பேன் வரும், ஈசல் வரும், முசுறு வரும், எறும்பு. எறும்புக்கு எத்தனை கால்? 6 கால். கரையான். அடுத்தது வேறு என்ன? இலைச்சுருட்டி வண்டு. இவற்றையெல்லாம் எத்தனை வகைக்குள் அடங்கலாம்? 6 கால்கள் கொண்ட பிராணிகளினுடைய வகைக்குள் அடக்க முடியும். சரியா பிள்ளைகளே? நாங்கள் அடுத்த வகைக்குள்ள போவோம். அடுத்த பாருங்க 8 கால்கள் உள்ள பிராணிகள். 8 கால்களை கொண்ட பிராணிகள் சிலந்தி, உண்ணி, தேள், அழுக்கணவன். இதுல இருக்கிற சிலந்தின் சிறப்பு நாங்கள் முதல் பார்த்த நாங்கள். சிலந்தி என்ன? ஒரு வலையோண்ட பின்னி அந்த வலையில வந்து அகப்படுகிற பூச்சிகளை வந்து அது சாப்பிடும். சரியா? அதே மாதிரி அதே வலைய பின்னி அதுல இந்த ஒரு திரவத்தின் மூலம் தான் அது நூலுளியால வலையிலிருந்து வெளியேடுகின்ற ஒரு நூலுளியால வலைய பின்னுகின்றது. அடுத்த பாருங்க தேளுக்கு இருக்கிற சிறப்பு என்ன? தண்ட பாதுகாப்புக்காண்டி அதனுடைய கொடுக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 2 கொடுக்கு இருக்குது தேளுக்கு. இந்த கொடுக்கின் மூலம் தன்னுடைய விஷத்தை வெளியேற்றுது. தன்னுடைய பாதுகாப்பு கருதித்தான் இது இந்த விஷத்தை வெளியில விடக்கூடியதாக இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க இந்த தேள் எத்தனை கால் இருக்கு? தேளுக்கு 8 கால்கள் உள்ளது. 8 கால். உண்ணி. இந்த உண்ணி வந்து என்ன? பொதுவா விலங்குகளில காணப்படுகின்றது. நாய், பூனை, இந்த உண்ணி காணப்படும். உண்ணிக்கு எத்தனை கால் இருக்கு? 8 கால் இருக்குது. அடுத்த அழுக்கணவன். வெள்ள பூச்சியா இருக்குது இந்த அழுக்கணவன். இது பொதுவா அந்த தாவரங்கள் எல்லாமே இருக்கும். உங்களோட வீட்டுல சொல்றது என்ன? குருமன் பிடிச்சு. ஓ, வாழை, செவ்வரத்தை, மிளகாய், ஓ பல்வேறு. அதில் இந்த அழுக்கணவன் வந்ததுன்னு சொன்னா தாவரத்தை வளர விடாது. தாவரத்துக்கு எந்த வளர்ச்சியும் இருக்காது. அப்படியே தாவரம் பிறகு வளர்ச்சி இராமல் அது வந்து பட்டு போயிடும். ஓ இப்ப நாங்கள் 8 கால்களுடைய பிராணிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து நாங்கள்
சிலந்தி Okay. சிலந்தி, தேள், உண்ணி, அழுக்கு உள்ள பிராணிகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்த பாருங்க 10 கால்கள் உள்ள பிராணிகள். என்னென்ன பிராணிகளுக்கு 10 கால் இருக்குதுன்னு சொல்லி பாப்போம். இறால். இறால் எல்லாரும் தெரியும். இறால். அடுத்த பாருங்க நண்டு. இறாலுக்கும் நண்டுக்கும் எத்தனை கால் இருக்கு? 10 கால்கள் இருக்குது. இந்த நண்டுக்கு பெரிய பிள்ளைகளுக்கு 8 கால். அடுத்தது பாருங்க அதிகமான கால்கள் உள்ள பிராணிகள். அதிகமான கால்களை கொண்ட பிராணிகள் என்னென்ன இருக்கு? மரவட்டை, பூரான். இதுல இருக்கு பாருங்க. இது மரவட்டையில வந்து என்ன தன் பாதுகாப்பு கருதி தன்னுடைய உடலை வந்து என்ன செய்யும்? சுருட்டி கொள்ளும். இந்த மரவட்டை வந்து தன்னுடைய பாதுகாப்பு கருதி தனது என்ன செய்யும்? தனது உடலை சுருட்டி கொள்ளக்கூடிய தன்மை உடையது. அடுத்த பூரான். அடுத்த பாருங்க பூரான். இதுகள் எல்லாமே அதிக அளவிலான கால்களை கொண்டுள்ள பிராணிகள். சரியா பிள்ளைகள்? இனி அடுத்தது நாங்கள் இப்ப 2 கால் உள்ள பிராணிகளுக்கு வருமென்று பார்த்த நாங்கள் என்னதுக்கு வருமென்று பார்த்த நாங்கள் 2 கால்கள் உள்ள பிராணிகள் என்னென்னதுக்கு பறவைகளுக்கு வரும் என்று சொன்னாங்க. பொதுவாக அநேகமாக பறவைகளுக்கு வரும். 4 கால்கள் உள்ள பிராணிகள் அடுத்தது பாருங்க 6 கால்கள் உள்ளது என்னென்னதுக்கு வரும்? 6 கால் உடம்பு, இலையான், குளவி, கரையான், எத்தனை கால் இருக்கு? 6 கால் இருக்கு. அடுத்தது கால் உள்ள பிராணிகள் பாக்குறாங்க. 8 கால் உள்ள பிராணிகள் என்னென்ன? சிலந்தி, இதெல்லாம் 8 கால்கள் உள்ள பிராணிகள். அடுத்தது 10 கால்கள் உள்ள பிராணி. 10 கால்கள் உள்ள பிராணிகள் என்னென்னதுக்கு இருக்குது? அடுத்தது பாருங்க அதிகமான கால்களை கொண்ட பிராணிகள் என்னென்ன? மரவட்டையும் பூரானும் அதிக அளவிலான கால்களை கொண்ட பிராணிகளாக அமைக்கலாம். இப்ப நாங்கள் இந்த பிராணிகளில என்னென்ன வகையில உணவு உண்ணூர் அடிப்படையில வகைப்படுத்தி பார்த்து நாங்கள் இலை உண்ணி, தாவர உண்ணி என்று சொல்லுவோம். அடுத்தது அனைத்தும் உண்ணி, மாமிச உண்ணி என்று சொல்லி அந்த வகையில வகைப்படுத்தினாங்க. அடுத்தது கால்களின் அடிப்படையில வகைப்படுத்தினாங்க. 2, 4, 6, 10 அதிகமான கால்கள் சரி. இனி நாங்கள் கால்கள் இல்லாத பிராணிகளை இப்ப பாப்போம். கால்கள் இல்லாத பிராணிகள் இப்ப பாப்போம். கால்கள் பாருங்க. இது அட்டை. இந்த அட்டைக்கு வந்து கால் இல்ல. கால் இல்லாத பிராணிகள். அடுத்த பாருங்க மண்புழு. மண்புழு யார்? உழவர்களின் தோழன் என்று சொல்றது மண்புழுவை. அடுத்த என்ன மண்புழு இந்த சுவாசிக்கிற அங்கம் எது? தோல் தான் மண்புழு சுவாசிக்கும். இது வந்து மண்ணை வந்து என்ன செய்யும்? வளமாக்குறதுக்கு உதவும். இதாலதான் எங்களை என்ன சொல்லுவோம்? மண்புழு உழவர்களின் நண்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்த பாருங்க பாம்பு. பாம்புக்கு கால் இருக்கும்? இல்ல. பாம்புக்கும் கால் இல்ல. பாம்பிட வந்து இருக்கிற சிறப்பு வந்து என்னன்னு சொன்னா தன்னுடைய பாதுகாப்பு கருதி அது என்ன செய்யும்? பிறருக்கு கடிக்கும் அந்த பாம்பு. அடுத்த பாருங்க நத்தை. நத்தை என்ன செய்யும்? நத்தை தாவரங்களினுடைய இலைகளை வந்து சாப்பிடும். சரியா பிள்ளைகள்? இப்ப கால்கள் இல்லாத பிராணிகள் என்னென்னு நாங்கள் பார்த்த நாங்கள் நத்தை, பாம்பு, மண்புழு, அட்டை என்று சொல்லி நாங்கள் கால்கள் இல்லாத பிராணிகளை பார்த்திருக்கிறோம்.
அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். அடுத்தது மனிதனால் பிராணிகளுக்கு வழங்கப்படுகிறது. மனிதன் மூலம் நாங்கள் என்னென்ன பிராணிகளுக்கு, நாங்கள் பிராணியை வீட்டுல வளர்க்கிறோம்னு சொன்னா அதை எப்படி வளர்க்க போறோம், என்னென்ன நாங்கள் வழங்குறோம்னு சொல்றது நாங்கள் பார்ப்போம். உணவு, உணவு நீர் வழங்குதல், உணவு மற்றும் நீர் வழங்குதல், மருந்து வழங்குதல், பாதுகாப்பு வழங்குதல். பாருங்க, உணவு நீர் வழங்குறது. நாங்க ஒரு பிராணி வளர்க்குறோம்னு சொன்னா அதுக்கு தேவையான உணவை வழங்குவோம். இப்ப நாய் வளர்க்குறோம்னு வைங்க, நாய்க்கு நாங்களே என்ன உணவு வைக்காங்கிறதோ, நாய் பூனைகள் வளர்த்தா அதுகளுக்கு உரியதான உணவுகளை நாங்கள் வழங்குவோம். அதுக்கு நீர் வழங்கணும், தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற ஏற்பாடுகளை நாங்கள் அதுக்கு வழங்க வேணும். அடுத்தது வந்து அதுகள் நோய் இருக்கிற வேளையில நாங்கள் மருந்து வழங்குறது. மற்றது என்ன, தடுப்பூசி, இந்த நாய்களுக்கான தடுப்பூசிகள் இருக்குல்ல, அதுகளை நாங்கள் தவறாம நாங்கள் அதுகளுக்கு அந்த பிராணிகளுக்கு வழங்குதல் வேண்டும். இதனாலதான் நாங்கள் அந்த பிராணிகளை பாதுகாத்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து பிராணிக்கு எந்த தீமையும் ஏற்படாம அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் வழங்குறோம், அதுக்கான ஒரு பாதுகாப்பு வழங்குறோம். அடுத்த பாருங்க, வாழிடம் அமைத்து கொடுத்தல். நாங்கள் வாழறது வீடு மாதிரி. நாங்கள் இப்ப நாயோ அல்லது கோழியோ வளர்க்க போறோம்னு சொன்னா அந்த அதுக்குரிய வாழிடங்கள், அது வாழ்வதற்குரிய இடத்தை நாங்கள் அமைச்சு கொடுப்போம். அடுத்த பாருங்க, வீடுகளில் பராமரித்து அன்பு கருணை காட்டுதல். வீடுகளில நாங்கள் பராமரித்து, இப்ப வீட்டுல வளர்த்து அதை பராமரித்து அதை நாங்கள் அன்பு கருணை, எங்களுடைய செல்ல பிராணி தானே அது நாங்கள் வளர்க்க போறது. அப்ப அந்த செல்ல பிராணி மீது அன்பு கருணை காட்டுதல். நாங்கள் அன்பாகவும் கருணையாகவும் இருக்கணும் அந்த பிராணிகள் மீது. எல்லாரும் அன்பு செலுத்துற நீங்கள் உங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு. ஓகே. அடுத்த பாருங்க, சுத்திகரித்தல். இப்ப பிராணிகளை நாங்கள் சுத்தமா வச்சிருக்கணும். அதை இப்ப குளிப்பாட்டி ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் குளிப்பாட்டி வச்சிருக்கணும். குளிப்பாட்டி வச்சிருந்தா தான் அது நாயோ அல்லது பூனையோ அல்லது ஏதாவது பிராணிகளை நாங்கள் வளர்க்குறோம்னு சொன்னா அதை குளிப்பாட்டி தூய்மையாக வச்சிருக்க வேண்டும். அப்ப நாங்கள் மனிதனால இந்த பிராணிகளுக்கு வந்து என்னென்ன கிடைக்குது, இந்த சுத்திகரிப்பது ஒரு பயனாக அது கருதி கொள்ளும். அடுத்த பாருங்க, பல மரங்களை நட்டு வளர்த்த. பல மரங்களை ஏன் நடணும், பறவைகள் வந்து என்ன செய்யும், பறவைகளோ அல்லது வௌவால், வௌவால் எந்த வகைக்குள்ள சேரும், என்ன இனம், இது ஒரு முலை ஊட்டி. இது முலை ஊட்டி. நாங்கள் பறவை என்றதை சொல்றே இல்ல, பறவையாக இருக்கும் பறக்கிற வழியா நாங்கள் பறவை என்ற வகைக்குள்ள அடக்கும் என்று நீங்க சொல்ல முடியாது. அது ஒரு முலை ஊட்டி. என்னது, குட்டி என்று பால் கொடுக்கிற ஒரு பிராணிதான். பல மரங்கள் நட்டு வளர்த்தல். இந்த பல மரங்கள் வந்து கிளி, அணில், அது மட்டுமல்லாம பல்வேறு பிராணிகளும் வந்து என்ன, பல மரங்களை நாங்கள் நாட்டி வளர்க்கிறதால அவற்றில இருக்கிற பழங்களை வந்து இந்த பிராணிகள் சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கு. அது மட்டுமில்லாம பெரிய மரங்கள் நட்டு வளர்த்தல். பெரிய மரங்களை நட்டு வளர்த்தல். ஏன் பெரிய மரம்னு சொன்னா, இப்ப ஆலமரம், அரச மரம் போன்ற வளர்த்தா சில பிராணிகள் வந்து, பறவைகள் வந்து அதுலயே வந்து கூடு கட்டி அதுக்கான வாழிடத்தை வந்து அமைத்துக் கொள்ளும். பெரிய பிள்ளைகள், அப்ப இந்த வாழிடத்தை அமைத்துக் கொள்வதற்காக நாங்கள் பெரிய மரங்களை நட்டு வளர்த்தல். இந்த பெரிய மரங்கள் நடுகிறதால எங்களுக்கும் பயன் கிடைக்கும், பிராணிகளுக்கும் பயன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பல மரங்களை நட்டு வளர்க்கிறதாலையும் என்ன, எங்களுக்கும் பயன் கிடைக்கும், பிராணிகளுக்கும் அது பயன் கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் பிராணியை நாங்கள் வளர்க்குறோம்னு சொன்னா அது எங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது, அது எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றது. வீட்டுல வந்து நாங்கள் நாய் வளர்ப்போம், நாயினால எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. கள்ளர் வீட்டுல வந்தான்னு சொன்னா அந்த நாய் குலைக்கிறத வச்சே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. நாய் விடாம குலைச்சு கொண்டு இருக்கு. அடுத்த வந்து அந்த நாய் வந்து என்ன செய்யும், கள்ளனுக்கு கடிக்கும். சரி, இப்ப நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது என்ன, மனிதனால பிராணிகளுக்கு வழங்கப்படுகின்றன என்னென்னு பார்த்தோம் நாங்க. சரி, இப்ப நாங்கள் என்னென்னத்தை வழங்கி இருக்கிறோம், உணவு வழங்கி இருக்கிறோம், நீர் வழங்கி இருக்கிறோம், மருந்து வழங்கி இருக்கிறோம், பாதுகாப்பு வழங்குதல், அடுத்தது வாழிடம் அமைத்து கொடுத்தல், வீடுகளில் பராமரித்து அன்பு கருணை காட்டுதல், அடுத்த வந்து நாங்கள் குளிப்பாட்டி சுத்தமாக சுத்திகரித்து வைத்திருத்தல், அடுத்தது பல மரங்கள் நட்டு வளர்த்தல், அடுத்தது பெரிய மரங்களை நாங்கள் நாட்டுதல். சரி, இப்ப நாங்கள் இனி பார்க்க போறது பிராணிகளால் மனிதனுக்கு கிடைப்பவை. பிராணிகளால மனிதனுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம்.
பிராணிகளால் மனிதனுக்கு கிடைப்பவை. பிராணிகளால மனிதனுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்க்க போறோம். பிராணிகளுக்கு உணவு கிடைக்குது. பிராணிகளுக்கு உணவு கிடைக்குது. என்னென்ன உணவு? இப்ப நாங்கள் கோழி வளர்க்கிறோம், ஆடு வளர்க்கிறோம், மாடு வளர்க்கிறோம்னு சொன்னா அவை எங்களுக்கு இறைச்சியை தருகின்றன. கோழி மூலம் இறைச்சி கிடைக்கும். இறைச்சி, முட்டை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? ஆடு மாடுகள் வளர்த்தா அதுல இருந்து என்ன இறைச்சி. மாடு வளர்க்கிறோம்னு சொன்னா அதன் மூலம் பால் கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப பிராணிகளால மனிதனுக்கு உணவு கிடைத்தல். பால் கிடைக்குது, இறைச்சி கிடைக்குது, முட்டை கிடைக்குது. இது என்ன ஒரு போசாக்கான உணவுகள். பிராணி மூலம் கிடைக்கிற உணவுகள் போசாக்கானவை. அடுத்த பாருங்க, பாதுகாப்பு கிடைத்தல். நான் சொன்ன மாதிரி நாய் வளர்க்கிறேன், நாய் வளர்த்தேன்னு சொன்னா என்ன பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு. நாய் மூலம் உங்களோட வீட்டை பாதுகாக்கும். அடுத்த பாருங்க, பொருளாதார அனுகூலம் கிடைத்தல். பொருளாதார அனுகூலம் சொன்னா வருமானம் ஈட்டி தரக்கூடிய நன்மைகள் கிடைத்தல். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோழி வளர்த்தமேன்னு சொன்னா கோழியால எங்களுக்கு என்ன கோழி வளர்க்குறோம். நாங்கள் பண்ணியா ஒரு கோழி வளர்க்குறோம்னு சொன்னா அந்த கோழில இருந்து எங்களுக்கு என்ன முட்டை கிடைக்கும். முட்டையை நாங்கள் விற்று அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம். அடுத்த பாருங்க, அதனுடைய இறைச்சியை விற்போம். இறைச்சியை வித்தாலும் என்ன எங்களுக்கு கிடைக்கும்? வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆட்டின் மூலம் பாலை விற்போம், அடுத்தது இறைச்சி விற்போம். இவற்றின் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொருளாதார அனுகூலம் கிடைக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டின் மூலம் என்ன? இப்ப நாங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்குது. இதனால நாங்கள் மாட்டின் மூலம் இந்த பாலை எடுத்து நாங்கள் விற்பனை செய்தோம்னு சொன்னா எங்களுக்கு அதன் மூலம் வருவாய் கிடைக்கும். இதனால் இது எங்களுக்கு பொருளாதார அனுகூலத்துக்கு வழி சமைக்கின்றது. சரி பிள்ளையர், இனி அடுத்தது நாங்கள் பார்ப்போம். மருந்து பொருட்கள் கிடைத்தல். மருந்து பொருட்கள் எவற்றின் மூலம் உங்களுக்கு கிடைக்குது? மருந்து பொருட்கள் எவற்றின் மூலம் கிடைத்தல்? மருந்து பொருட்கள் பிராணிகளால மனிதனுக்கு கிடைக்கிறதான் கேட்டிருக்கிறேன். நான் தாவரங்களின் மூலம் கிடைக்கிறது கேட்டேனானோ இல்ல, பிராணிகள் மூலம் மனிதனுக்கு கிடைப்பதை பற்றித்தான் கேட்டிருக்கிறேன். மருந்து பொருட்கள் சொன்னா என்னென்ன? உங்களுக்கு தேன் கிடைக்குது. தேன் என்ன ஒரு மருந்து பொருளாகத்தான் நாங்கள் கருதி கொள்ளுகின்றோம். அடுத்த பாருங்க, இந்த பொருளாதார அனுகூலம் கிடைக்கிற மற்றும் ஒரு பொருள் இதுக்குள்ளே இந்த தேனை நாங்கள் எடுத்து விற்பனை செய்யறதால அதன் மூலம் நாங்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்கிறோம். எனவே இதுவும் ஒரு மனிதனால கிடைக்கிற ஒரு நன்மையாகத்தான் மன்னிக்கவும் பிராணிகளால கிடைக்கிற ஒரு நன்மையாக கருதலாம். அடுத்த பாருங்க, பசலை கிடைத்தல். ஆடு மாடு கோழி என்பவற்றினுடைய எச்சங்கள், பறவைகள் இவற்றினுடைய எச்சங்களை நாங்கள் என்ன செய்யறோம்? பசலைகளாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். பசலைகளாக நாங்கள் எங்களுடைய தோட்டங்களுக்கோ அல்லது தோட்டங்களுக்கு நாங்கள் அவற்றை இடுவதால் அதனை இயற்கையான ஒரு பசலை தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. செயற்கை பசலையை விட இயற்கை பசலை தான் என்ன மிகவும் சிறந்தது. சேதன பசலைன்னு சொல்லுவோம் இயற்கை பசலை. சரியா பிள்ளையால்? இந்த பசலை கிடைக்குது. அடுத்த பாருங்க, மகரந்த சேர்க்கைக்கு உதவுதல். மகரந்த சேர்க்கைக்கு உதவினா அங்காவது வித்து பரம்பல் ஏற்படும். வித்து முளைத்த ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும். இவ அந்த மகரந்த சேர்க்கை மூலம் உங்களுக்கு பிராணிகளால் பல்வேறு நன்மைகள் ஏற்படுகின்றது. அடுத்த பாருங்க, நாங்கள் பிராணிகளை நாங்கள் வளர்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய மனதுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், இதம் அளிக்கும். பிராணியை நாங்கள் பார்த்து அதன் மூலம் எங்களுக்கு களிப்பா இருக்கும். வேற பிராணிகளை வளர்க்கறதால எங்களுக்கு என்ன ஒரு பொழுதுபோக்காகவும் நாங்கள் கருதி கொள்ளுவோம். அடுத்த பாருங்க, காவல் சேவைக்கு உதவுதல். காவல் சேவைக்கு என்னென்ன காவல் சேவை சொன்னா இந்த நாயைத்தான் நாங்க சொல்லுவோம். நாய் என்ன செய்யுது? எங்களுடைய வீட்டை காவல் செய்கிறது. காவல் சேவைக்கு உதவுதல். அடுத்த பாருங்க, தாவர வித்து பெரம்பலுக்கு உதவுதல். தாவர வித்து பெரம்பல் வௌவால பாத்தீங்கன்னு சொன்னா வௌவால் என்ன செய்யும்? வித்துக்களை கொண்டு ஒரு மரத்துல என்ன சாப்பிட்டுட்டு வேற இடத்துல கொண்டு அந்த வித்துக்களை போடும். வௌவால் மட்டும் இல்ல, ஏனைய பல பிராணிகள், கிளி, பல்வேறுபட்ட பறவைகள் மூலம் இந்த வித்து பெரம்பல் உங்களுக்கு உதவி செய்யுது. அடுத்த பாருங்க, சூழலை சுத்திகரித்த. எது சூழலை சுத்திகரிக்கிற பிராணி? காகம். காகம் தான் என்ன? காகம் என்ன? குப்பை கூலங்களை உண்டு சூழலை தூய்மையாக வைத்திருக்கிறது. இந்த காகத்தின் மூலம் நாங்கள்
சுற்றாடலை சுத்திகரித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்குது காகம். அடுத்ததை பாருங்க, சூழலில் இருக்கிற மாற்றங்களை அறிய முடியுது. இப்ப மழை பெய்ய போகுதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆட்காட்டி குருவி எல்லாம் தாழ பறக்கும். வேற என்ன? ஈசல் பறக்கும். என்ன? மயில் நடனம் ஆடும். போக விருது மயில் நடனம் ஆடும் மழை வரப்போகுதுன்னு சொன்னா. அப்ப நாங்கள் இயற்கையினுடைய மாற்றங்களை அறியறதுக்கு என்ன பிராணிகள் எங்களுக்கு உதவி புரிகின்றன. அடுத்த பாருங்க, விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவுது. விவசாய நடவடிக்கைகளுக்குன்னு சொன்னா என்ன? இப்ப பழைய காலத்துல, இப்ப தற்காலத்துல பெரிதும் குறைவு. ஆனா முற்காலத்துல வந்து மாடுகளின் மூலம் தான் என்ன செய்யணும்? விவசாய நடவடிக்கை உழுவுறது, ஏர் பூட்டி உழுவுறது, ஏர் கலப்பைன்னு சொல்லுவோம். கலப்பை பூட்டி உழுவுறது, மாட்டை வயல்ல கொண்டு உழுது, அதுக்கு பிறகு அந்த மாடு என்ன நெல்லை விதைச்சா பிறகு சூடடிக்கிறதுக்கும் அந்த மாடு தான். அப்ப விவசாய நடவடிக்கைகளுக்கு இந்த எருமை மாடுகள் என்ன செய்யுது? உதவுகின்றன. அடுத்ததை பாருங்க, குப்பைகளை உக்க செய்யும். குப்பைகளை உக்க செய்கிறது எது? கரையான் மண்புழும் தான் குப்பைகளை உக்க செய்கிறது. அடுத்த பாருங்க, வேலைகளை இலகுபடுத்தங்களுக்கு உதவுறது. மாடு வந்து வேலைகளை இலகுபடுத்துறதுக்கு உதவும். மாடு, எருமை, கழுதை, யானை இவ்வாறான பிராணிகள் மூலம் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? இப்ப இவ்வாறான பேரங்களை எல்லாம் இந்த யானை வந்து எங்களுக்கு தூக்கி தர நாங்கள் கொண்டு செல்லலாம் பேரங்களை. இவற்றின் மூலம் என்ன செய்யுது? இந்த பிராணிகளால மனிதனுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கின்றன. அடுத்ததை பாருங்க, செண்பகம். செண்பகம் என்ன செய்யுது? விவசாயம் செய்யக்குள்ள வயலில வேலை செய்யற வயலில வந்து தீங்கு விளைவிக்கிற நத்தைகளை எல்லாம் பிடிச்சு சாப்பிடும். இது என்ன மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை. அடுத்த பாருங்க, இந்த ஆந்தை வந்து தீங்கு செய்யற பூச்சிகளை அழிக்கும். அதே மாதிரி மைனா, தவளை இவ்வாறான பிராணிகள் எல்லாம் என்ன செய்யும்? தீங்கு செய்கின்ற, மனிதனுக்கு தீங்கு செய்கிற பூச்சிகளை வந்து, தாவரங்களுக்கு தீங்கு செய்கிற பிராணிகளை வந்து அழிக்கும். சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் என்னென்ன மனிதனால கிடைக்குது நன்மைகள், பிராணிகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் பார்த்தனாங்க. இனி நாங்கள் கேள்விக்கு போவோம். சரியா பிள்ளைகள்? கேள்வியை எல்லாரும் நோட் பண்ணுங்க. அடுத்தது நோட் பண்ணி போட்டு எந்த தனியான வைபர் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்க பிள்ளைகள். எழுதியாச்சா பிள்ளைகள்? விரைவாக எழுதுங்க பிள்ளைகள். முதலாவது, மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்ற பிராணி எது? அடுத்த கேள்வி, இரவு வேளையில் வெளிச்சத்தை வெளியிடும் பூச்சி எது? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. விரைவாக இதற்கான விடையை எழுதி எனக்கு அனுப்பி